ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக, கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீரும். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார். அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட தெய்வீக குறிப்பு என்னவென்றால், விநாயகர் 1 கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்தை உடையவர். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 5/12/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் கார்த்திகை, 19வது நாள். இன்றைய விசேஷம் இஷ்டி காலம், மழை பெய்ய வாய்ப்பு, திருபானாழ்வார் திரு நட்சத்திரம், திருவண்ணாமலை சிவன் அபித்த குஜாம்பிகை பிரதட்சணம், ஸ்ரீ பராசக்தி அம்மன் தெப்பம், மன்னார்குடி ராஜகோபாலர் பவனி, சுவாமி தோப்பில் திரு ஏடு வாசிப்பு தொடக்கம், ஜெயலலிதா நினைவு நாள், பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி பிரதமை நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:19 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி, மதியம் 1:32 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியார். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வீடு அல்லது தொழிற்சாலை கட்டும் பொழுது. சொந்த வீடு என்றாலே மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். சொந்த வீடு கட்டி குடியேறிய பின் எங்கள் கஷ்டம் சூழ்ந்து கொண்டது என்று பரிதபிப்பவர்கள் அநேகர் உண்டு. இதுபோல சொந்தமாய் தொழில் துவங்கி வளர்ச்சி அடைந்திட நினைப்பவர்களும் உண்டு. தொழிற்சாலை கட்டினால் மட்டும் போதாது, வளர்ச்சி வர வேண்டும், தொழிலாளர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கும் முன்னர் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக கட்டப்படுவது வீடாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் வரும், தொழிற்சாலையாக இருந்தால் நல்ல தொழிலாளர்கள் நிரம்ப கிடைப்பார், உற்பத்தி பெருகும், கோடியும் காணலாம், கோட்டீஸ்வரன் என்ற பட்டமும் உங்களை தேடி வரும். இதற்கு உரிய பரிகாரம், நிலம் கட்டிடம் போன்ற அனைத்துக்கும் காரணமானவர் முருகப்பெருமான் ஆவார். இவரையே அங்காரகன் என்று அழைக்கின்றோம். வீடு அல்லது தொழிற்சாலை கட்ட துவங்குவதற்கு முன்பு குல தெய்வத்தை வழிபட வேண்டும். பின்பு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் கடலில் இருந்து குறைந்தது 3 லிட்டர் கடல் நீரை எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த கடல் நீரை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும்.
வாஸ்து செய்து அஸ்திவாரம் தோண்டி செங்கல் கட்டுமானம் ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபட்டு முதலிலே கிழக்கு மேற்காக செங்கலை வைக்க வேண்டும். கொண்டு வந்த கடல் தண்ணீரிலே தேவையான அளவு மஞ்சள் சேர்க்க வேண்டும். அந்த மஞ்சள் தண்ணீரை கிழக்கு மேற்காக வைக்கப்பட்ட செங்கல் மீது தெளிக்க வேண்டும். பின்னர் தேங்காய் பழம் வைத்து குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் அதே இடத்தில் வழிபட வேண்டும். 3 சுமங்கலி பெண்கள் வர வைத்து அவர்களுக்கு பூ, மஞ்சள், வெற்றிலை பாக்கு, பொட்டலம் பாக்கு கூடாது, களிப்பாக்கு உத்தமம் கொடுக்க வேண்டும். பின்பு அவர்கள் கையாலே செங்கலை தொட்டு எடுத்து தர செய்ய வேண்டும். அந்த செங்கலை வைத்து முதலிலே கட்டிடம் கட்டும் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இப்படி செய்தால் கட்டுவது வீடாக இருந்தாலும் தொழிற்சாலையாக இருந்தாலும் தடையின்றி கட்டிவிடலாம். மீதமுள்ள கடல் நீரில் முழுவதிலும் மஞ்சள் போட்டு கரைத்து அந்த மஞ்சள் தண்ணீரை கட்டிடம் கட்டிடப்பட்ட இடங்களிலே தெளித்து விட வேண்டும். இப்படி செய்வதால் என்னாலும் செல்வம் பெருகும். பில்லி, சூன்யம் போன்ற தீய சக்திகளும் கட்டிடத்தில் நுழையாது. நாளைய தினம் செவ்வாய் தோஷம் நீங்க அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை கற்பிக்கின்ற பகுதி, ஜோதிட இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெறுகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், வியாபாரஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த 10வது இடத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வித கோணங்களில் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இப்பொழுது லக்ன வாரியாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 10க்குரியவர் யார் என்று பார்க்கும்போது சுக்கிரன். மகர ராசியிலே, அதாவது 1வது இடத்திலே பலம் பெற்று தசா நடந்தால் அற்புதமான பலன்கள் உண்டாகும். பலம் குறைந்தால் அந்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்காது. இவர்களுக்கு சார்ந்த துறை, கலைத்துறையிலே அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுவீர். அழகு சாதன பொருட்கள், வாகனம், நகை வியாபாரம், விவசாயம், பண்ணை, வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்வது, திரைப்பட துறையோ தொலைக்காட்சி துறையோ ஈடுபட வைப்பார். அரசு துறையில் தூர்தர்ஷன், ரயில்வே இவற்றில் உயர் பதவியில் இருப்பீர்கள். மகர லக்னத்திற்கு 10க்குரிய சுக்கிரன் 2வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பத்தில் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் நிறைவே சம்பாதிப்பீர். வீட்டை அழகுபடுத்துதல், இன்டீரியர் டெக்கரேஷன், திரைப்பட கலைஞராகவும் குறிப்பாக ஒளிப்பதிவு ஆளராகவும் பண்ணையும் வைக்கலாம். கடுமையாக உழைத்தால் பொருளை ஈட்ட முடியும். மகர லக்னத்திற்கு 3வது இடமாய் திகழ்கின்ற மீன ராசியிலே சுக்கிரன் இங்கே இருந்தால் அவர் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். சொந்த தொழில் செய்தால் உயர்வான பலன்களை ஜாதகர் பெறுவீர். வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்தால் வங்கி, நிதி நிறுவனம், விவசாயம், பண்ணை, ஆன்மீக பொருள் வாங்கி வெளிநாடுகளுக்கு விற்பீர். மகர லக்னத்திற்கு 4வது இடமாய் திகழ்கின்ற மேஷத்திலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் மருந்து கடை, ஒரு சிலருக்கு மருத்துவராக, இன்டீரியர் டெக்கரேஷன், மின்வாரியம், தொலைபேசி, இவர்களின் டிராவல்ஸ் தொழில், கம்ப்யூட்டர் கல்வி கற்றுக் கொடுக்கலாம். குளிர்சாதன கருவி, எந்த தொழில் ஈடுபட்டாலும் சிறப்பாக இருக்கும். மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 5வது இடமாய் திகழ்கின்ற ரிஷபத்திலே 10க்குரிய சுக்கிரன் இருந்தால் திரைப்பட துறையிலே பல சாதனைகள் புரிவார். கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஓவியம், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், ஒப்பனை கலைஞர்கள் திறமையுள்ளவராய் இருப்பீர்கள். அற்புதமான இடம், பணமும் புகழும் கிடைக்கும். மகர லக்னத்துக்கு 6வது இடமாய் இருக்கின்ற மிதுனத்திலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் கவிஞர்கள், திரைக்கதை வசனம், ஒப்பனை கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், சொந்த தொழில் கூடாது, கடன் உண்டாகும். மகர லக்னத்திற்கு 7வது இடமாய் திகழ்கின்ற கடகத்திலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும். ஏற்றுமதி தொழில், ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பீர். பெண்களை கவரக்கூடிய ஐஸ்கிரீம், பால் வியாபாரம், புஷ்பம், மினரல் வாட்டர், ஒரு சிலருக்கு திரைப்படத்துறை, கதையாசிரியர்கள், தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் இவர்களும் ஆவார்கள். இதிலே அடங்குவார். மகர லக்னத்துக்கு 8வது இடமாய் திகழ்கின்ற சிம்மத்திலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் நிரந்தரமாய் இந்த வேலையில் இருக்க முடியாது. அடிக்கடி தொழிலை மாற்றுவீர். சொந்த தொழில் பலன் இல்லை. அரசியலில் ஈடுபடலாம். இங்கு சூரியன் ஆட்சி பெற்றால் எம்எல்ஏ பதவியில் இருக்கும். மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 9வது இடமாய் திகழ்கின்ற கன்னியிலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் சொந்தமாக கல்விக்கூடங்களை கட்டி சிறப்பாய் வாழ்வீர்கள். பேராசிரியராக இருப்பீர்கள். முன்னோர்கள் செய்த தொழிலை செய்யலாம். கவிஞர், கம்ப்யூட்டர், ஜோதிடம், கமிஷன் ஏஜென்ட். ஆனால் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற வேண்டும். மகர லக்னத்துக்கு 10வது வீடாக திகழ்கின்ற துலாமிலே 10க்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் பெரிய தொழில் அதிபராய் விளங்குவீர். கலை நயம் மிக்க தொழில் செய்வீர். கலைத்தொழில், திரைப்படம், தொலைக்காட்சி, ஆடம்பர பொருட்கள்,
வாசனை திரவியம், பெண்களை கவரக்கூடிய பொருள்கள், பியூட்டி பார்லர், ஒப்பன கலைஞர் தன்னுடைய பணியிலே கொடி கட்டி பரப்பீர்கள். நாளைய தினம் 11 இருந்தால் என்ன பலன், 12 இருந்தால் என்ன பலன்? தொடர்ந்து கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கோட்டீஸ்வர யோகம் காத்திருக்கிறது. சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் 5 ராசிக்காரர்களுக்கு கனவு நனவாகும். ஜோதிடத்தின்படி சுக்கிரன் வரும் டிசம்பர் 9ஆம் தேதி 2025 அன்று கேட்டை நட்சத்திரத்திலே பயிற்சி அடைவார். செல்வம், அன்பு, செழிப்பு, கலை, ஆடம்பரம் மற்றும் திருமண பேர் இன்பத்திற்கு காரணமாய் கிரகமாய் சுக்கிரன் கருதப்படுகிறார். கேட்டை நட்சத்திரம் சக்தி, வீரம் மற்றும் சாதனை ஆகியவற்றின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த சிறப்பு நட்சத்திரத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். முதலிலே பலனடைகின்ற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு சுக்கிரன் ஆட்சி செய்வதால் இந்த மாற்றம் இந்த ராசிக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். வருமானத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடும். இந்த நேரத்தில் முதலீடுகள் லாபத்தை தரும். திருமண வாழ்க்கை மிகவும் இணக்கமாய் மாறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஒட்டுமொத்தமாய் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும். 2வது ராசி சிம்மம். சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்தில் நுழைவது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திசையை அளிக்கும். இந்த காலகட்டத்திலே பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சாத்தியமாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். அரசாங்க வேலைகள் வெற்றிகரமாய் இருக்கும். புதிய பொறுப்புகள் மரியாதையும் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் செல்வாக்கு மற்றும் ஆளுமையால் மற்றவர்களை கவருவார்கள். 3வது ராசி கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு இந்த நேரம் உறவுகள் வலுவடைவதாகவும் நிதி வளர்ச்சியும் குறிக்கிறது. சுக்கிரனின் செல்வாக்கு கீழ் திருமண வாழ்க்கை மேம்படும். காதல் உறவுகள் வலுவடையும். நிதி நிலைமைகள் மேம்படும். நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும். மேலும் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதிகாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். பயணம் வெற்றியும் தரும். படிப்பு, போட்டிகளில் மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். மதம் மற்றும் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். இந்த நேரம் உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும். மேலும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் முடிக்கப்படும். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி மிகவும் நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்ப மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிலவும். வணிகம் விரிவடையும். காதல் மற்றும் திருமண விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நேரம் மீன ராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் ஸ்திரத்தன்மையும் வழங்கும். சுக்கிரனுடைய காயத்ரி சொல்லி வர அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. நீங்கள் கேட்ட இந்த பதிவு மொத்த பலனை காட்டுவது அல்ல, உங்களுடைய கோச்சார பலன்களை காட்டுகின்ற பகுதியாக இது அமைகிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே 4வது பகுதி உங்களுக்கு ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி என்பதை அன்பர்கள் மனதில் உணர்ந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். முயற்சியால் முன்னேறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் மாறுவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். முயற்சியால் முன்னேறுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்.
நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு பெருகும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். விலகி நின்ற விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு பெருகும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலகி நின்ற விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பு. தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை படிப்படியாய் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் போராடி உயர்கின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பல பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர் பிரச்சனை படிப்படியாய் தீரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் போராடி உயர்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகம். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும். அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கை, ஜாக்கிரதை, கவனம், பொறுப்பு இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்கும். கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வேலையாட்கும். கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இனிமையான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வேற்று மருத்துவர் உதவார். வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இனிமையான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது. சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள்.
அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள். நன்மை நடக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள். நன்மை நடக்கின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். விஐபிகள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.